ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் தான் இவங்க வந்து ஏதோ கார்டு வச்சு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்க ஒரு டாக் இருக்கும். அந்த டாகை வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே அந்த டாக் வந்து மனுஷனா மாறிடுவாங்க. இவர் தான் இந்த மூவில ஹீரோ. இவர் எப்படி டாகா மாறுறாரு, இவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்ல போனா இவங்க எப்படி மறுபடியும் மனுஷனா மாறுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மூவில பார்க்கலாம் வாங்க. ஹீரோயின் வந்து மேக்கப் ப்ராடக்ட்லாம் வந்து இப்படி அவங்களே வந்து தயாரிச்சு லான்ச் பண்ற இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க பிசினஸ். இங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இப்போ வர திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது பிராண்டு யாராவது அந்த ப்ராடக்ட்டை பத்தி மார்க்கெட் பண்ணனாதான் வந்து பப்ளிக் கிட்ட போய் சேரும். அப்பதான் வந்து நம்ம ப்ராடக்ட்டுமே வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் வந்து யாரையாவது ஒருத்தரை வச்சு நம்மளும் வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம், லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் பிளான்ல இருப்பாங்க. யாருன்னா வந்து சரி யாராவது நல்ல செலிபிரிட்டி மாதிரி இது பண்ணலாம், அதாவது வந்து ப்ராடக்ட் ரீச் ஆகும். அதனால தான் வந்து ஹீரோ தான் வராரு. ஹீரோ வந்து இந்த மூவில வந்து ஒரு ஆர்டிஸ்ட். சரி சிங்கரை கூப்பிட்டாவே வந்து ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோவும் அங்க அப்படியே வந்திருப்பாரு. வந்து அங்க உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க. இதான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு. லேட் ஆயிடுச்சுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஹீரோயினுமே வந்து சரி கேமரா ஆன் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஹீரோயின் புதுசா வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் வந்து லான்ச் பண்றாங்க. என்னன்னா வந்து இது ட்ரெடிஷ்னல் கன்சீலர் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்காது. இது அதை விடவே ரொம்ப பிரீத்தபிளா இருக்கும். இதுக்கு வந்து ஸ்மால் பபிள் ஃபவுண்டேஷன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் சும்மா எல்லாம் பேசிட்டு இருக்காத, ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவாரு. சரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கொடுப்பாங்க. ஹீரோ வந்து கையில அப்படியே ஒரு டிராப் வைப்பாரு. டிராப் வச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே கையில வந்து அப்ளை பண்ணி பார்ப்பாரு. அப்ளை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இதுல கிரியேட்டிவிட்டியில ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்க கேமராமேன் எல்லாருமே வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்குமே வந்து ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். ஆனாலுமே இவங்க என்ன சொல்லிடுவாருன்னா, ஹீரோ வந்து எனக்கு இதை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா அது இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பார்ப்பாங்க. ஆனாலுமே அவர் எந்திரிச்சு போயிடுவாரு. அவர் ஃப்ரெண்டு வந்து சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஏங்க நீங்க இப்படி சொல்லிட்டு வந்து என்ன ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சிக்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கெல்லாம் பேச தெரியாது, நான் என்ன வயசான ஆளா, இதெல்லாம் இப்போ இது பண்ணணும்னா அவங்க கம்பெனில இருக்க பாஸே வந்து இதெல்லாம் லான்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம், இதெல்லாம் வாங்குறதெல்லாம் வேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. அதை வந்து இங்க ஒருத்தர் வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து ஆன்லைன்ல வந்து யாரோ போட்டு விட்டுருப்பாங்க. போட்டு விட்டங்காட்டி எல்லாருமே மக்கள் மத்தியில வந்து ப்ராடக்ட்டை பத்தி ஒரு பேட் ஒப்பீனியன் தான் வந்திருக்கும். அதனால ஹீரோயினோட பாஸ் தான் இவங்க கூப்பிட்டுட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நான்சென்ஸ் மாதிரி பேசாத, நீ தானே இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண, இப்போ பப்ளிக் வந்து இதை தப்பா நினைக்கிறாங்க, இந்த ப்ராப்ளத்தை நான்லாம் சால்வ் பண்ண முடியாது, நீயே முடிஞ்சா சால்வ் பண்ணிக்காம இல்லாட்டி வேலையை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க வந்து ஹீரோயின் வந்தா வந்து அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஐயோ அவர் ஏன்னா சிங்கர் தானே, அவர் எங்கெல்லாம் பாட போறாரோ அங்க வந்து வெளியே உட்காந்தா வந்து ஹீரோயினுமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில ஹீரோயினுக்கு வந்து அவங்க சேலரி வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ சிங்கர் வரலன்னு சொல்லிட்டு அங்க பப்ளிக் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் இங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஒருத்தவங்க தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. இவனுக்கெல்லாம் போய் இவ்வளோ பெரிய இதான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க ஹீரோ வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி போவாரு. என்னடா இது இவனுக்கா இவ்வளோ நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படியேப்பட்ட ஆளான்னு நினைப்பாங்க. அப்படியே அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அதே இடத்துக்கு ஹீரோயினுமே வந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்க வேலை போயிடும்ல, அதனால எப்படியாவது இவர்கிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. முன்னாடி அவர் வந்து ஹைஃபை சொல்லுவாரு. சரி ஃபோட்டோ தான் கேட்க வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹீரோயின் வந்து என்ன இவன் வந்து அப்படி தப்பா பேசிட்டான், இவன் மறுபடியும் பேசினாதான் வந்து நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ண முடியும், இவன் நம்ம ஃபோட்டோ கொடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தூக்கி வந்து ஹீரோயின் போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இவன் இந்த இதுல தான் போறானா அப்படிங்கிற மாதிரி வந்து செஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியும் அவங்களுமே வந்து கார்ல வந்து உட்காந்துப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். ஆனாலுமே வந்து ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இது பண்ணிட்டு வந்து நீங்க உங்களை பத்திலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. எல்லா ஹியூமன் பீயிங் பார்க்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இதுல நான் வேற என்ன கத்துக்கணும், இவன் என்ன இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வேற ரொம்ப கடுப்பாகும். அங்க இருக்க வந்து அவங்க சேலரி வந்து ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா வந்து உங்களால வந்து எனக்கு இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நீங்க பண்ணா போதும் அப்படிம்பாங்க. ஆனா வந்து இவன் வந்து பண்ணலாம் மாட்டேன், இவ்வளவு தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஹீரோயினை தூக்கி வந்து வெளியே போட்டுருவாங்க.
ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காருக்குள்ள இருந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா பென்ட்ரைவ் காணான்ட்டு தேடிட்டு வருவார்ல, வந்தாருன்னா வந்து அவருக்கு டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்க. பென்ட்ரைவ் என்ன 10 மணிக்குள்ள வா, இல்லாட்டி வந்து உன்னை சாங்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அது எல்லாம் கொஞ்சம் கோவக்காரரா, அதனால வந்து எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மூஞ்சி லட்சம் மாதிரி தான் பேசிடுவாங்க. இவங்க லேபுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வந்து ஹீரோயின் அங்க லேப்ல ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோவுமே வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து இப்படி எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்னோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டியால நான் வந்து எவ்வளோ இதில் 1000 டைம்ஸுக்கு மேலே வந்து இதை வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட்டுமே கரெக்டாக வந்துருச்சு. கஸ்டமர் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து உங்களை இது பண்ணேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தையால் எல்லாமே வந்து போயிடுச்சு. அதனால நம்ம 2 பேருமே வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணலாம். என் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி வைங்க. பப்ளிக் கிட்ட நீங்களே வந்து இதை பற்றி நீங்கள் சொன்னது இதுன்னு சொல்லிட்டு நல்ல ப்ராடக்ட் தான் சொல்லிட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஹீரோயின்மே வந்து கெஞ்சினா கேட்பாங்க. ஆனாலுமே அவர் வந்து ஒத்துக்கலாம் மாட்டேன், உன்னாலதான் ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிட்டு இதெல்லாம் நீ வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும், நீ என்னால உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ அங்க போவாரு. ஹீரோயின் வந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து பவரும் கட் ஆயிரும். கட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே 2 பேருமே க்ளோஸா கொஞ்சம் ஹக் பண்ற மாதிரி வந்து வந்துருவாங்க. அப்படியே 2 பேரும் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா வந்து பார்த்துப்பாங்க. அப்புறம் ஹீரோ சொல்லுவாரு, இந்த லேப்ல நீ நானும் தனியா இருக்கிறோம், அந்த தனியா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நீ வந்து யூஸ் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் தள்ளி நில்லு, இங்க பாரு லேப்ல இருக்கிற எதையுமே வந்து டச் பண்ணிடாத, நான் போய் பவர் ஆன் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து போவாங்க. ஆமா இது பெரிய இதை நான் வர டச் பண்ணிடக்கூடாதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ கை தெரியாம பட்டுதான் வந்து ஏதோ ஒரு ஃப்ளூயிடோ ஆசிடோ ஏதோ ஒன்று வந்து உடஞ்சிரும். உடஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இரட்டி ஒரு மாதிரி இருக்கும், மயக்க வர மாதிரி. அப்படியே அவர் கீழே விழுந்துருவாரு. விழுந்ததுக்கு அப்புறம் அவர் பார்த்தா வந்து டாகா மாறிடுவாரு. டாகா மாறிட்டு வந்து குலைச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து அவர் மொபைலவே வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாரு, என்னடா அது நம்ம டாகா மாறிட்டோமான்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ஹீரோயின்மே வந்துருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு சுத்தி சுத்தி பார்ப்பாங்க, எங்க இவன் ரூடான்னு இருப்பான், அவன் கடைசியில இங்க பாரு எதுவுமே சொல்லாம போயிட்டானா, இவன் சரியான மோசமான ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க என்ன இங்க ஒரு டாக் இருக்குது, இந்த பப்பி எப்ப வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ இவ வேற பக்கத்துல வராளே அப்படிங்கிற மாதிரி வேற ஹீரோ வேற நினைப்பாரு. நீ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போட்டோவா எடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியில அந்த டாகவே வந்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த டாக் அங்க இங்கேயும் அந்த நாய் வந்து வீடு ஃபுல்லா வந்து ஓடிட்டு இருக்கும். பாக்குறதுக்கே வந்து நியூ என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க லிப்ஸ்டிக் வந்து கீழே விழுந்துடும், அவங்க புதுசா கண்டுபிடிச்சதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து அவங்க ஒரு புது பெட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அது அந்த டாகுக்காக ரெடி பண்ணிட்டு தான் வந்து மறுபடியுமே ஹீரோயின் வந்து பார்த்து வேற மேக்கப் அப்பதான் பார்த்துட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு, இது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்படி மேக்கப் இருந்தா நம்ம ரிமூவ் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரின்னு சொல்லிட்டு டிவி போடுவாங்க. டிவியில யாருன்னா வந்து சிங்கர்ல ஹீரோ தான் வந்து ஏதோ ஒரு அவார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கரெக்டா மாற்றி விட்டுருவாங்க. ஆனா டாக் வந்து என்ன பண்ணுன்னா, ஹீரோ தானே, அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்காக அவரும் மறுபடியும் சேனலை மாத்தி விடுவாரு. ஆனாலுமே ஹீரோயின்மே வந்து திரும்ப வந்து சேனலை மாத்தி தான் விட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்ன இவனதான் பிடிக்குமா, அவனெல்லாம் உனக்கு பிடிக்கவே கூடாது, அவனுக்கும் இன்னொரு சிங்கருக்கும் தான் வந்து காம்படிஷன் இருக்கு, அதனால வந்து உனக்கு அவனை பிடிக்க கூடாது, அதுக்கு இன்னொரு சிங்கரை தான் உனக்கு பிடிக்கணும் சரியான்னு சொல்லிட்டு வந்து டாக் கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. 2 சிங்கர்ல யாருக்கு வந்து சில்வர் அவார்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டாக் வந்து அவ பார்க்கவே விடமாட்டா. ஹீரோ வந்து ஏன்டி இப்படி பார்க்க விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவ டாக்னு நினைச்சிட்டு அப்படியே லைட்டா வந்து அப்படியே தொட்டு நீவி கொடுத்துட்டு இருப்பா. ஆனாலுமே ஹீரோ தான் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அவர் கழுத்துல ஏதோ ஒரு டேக் மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கட்டி விடுவாங்க. இனிமேல் வந்து நீ என்னோட நாய், உன்னை வந்து இனிமேல் வந்து வாங் கைன் தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாய்க்கு வந்து பேர் வச்சிருவாங்க. ஹீரோயினுமே வந்து லேட் ஆயிடுச்சு தூங்கினேன், உனக்கு அதுதான் பெட்டு, நீ அங்கதான் தூங்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின்மே வந்து தூங்கிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு என்னன்னா வந்து என்ன இது, நான் இங்க தூங்குவேனா, நானா இங்க தூங்க மாட்டேன், என்ன நீ மட்டும் பெட்ல படுத்துப்ப, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து பெட்ல வந்து படுத்துருவாரு. காலையில வந்து ஏதோ ஒரு குட்டி பாட்டில் மாதிரி ஏதோ ஒன்று காமிப்பாங்க. அந்த பாட்டில் மாதிரி காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே ஹீரோயின் வந்து அப்படியே பக்கத்துல பார்ப்பாங்க. பார்த்தாதான் தெரியும் ஹீரோ வந்து படுத்திருப்பாரு. அப்படியே ஹீரோயின் வந்து கட்டிட்டு தான் வந்து எந்திரிப்பாங்க. ஹீரோவுமே வந்து அப்பாடியே நான் மனுஷனா மாறிட்டேனான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்படுவாரு. நீ எதுக்குற என் வீட்டுக்கு வந்த, நீ எதுக்கு வந்த, ஹீரோ நான் உன்னை போலீஸ் கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு நான் உன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதெல்லாம் இல்லை, நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு பாரு, நீ பேசாம இரு, நீ தான் நைட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் அந்த டேகையுமே பார்ப்பாங்க.
இந்த டாக் எப்படி உனக்கு நாய்ட்டு இருந்து நீ திருட்டிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஏங்க இது என்னது தாங்க நீங்க தானே அந்த நாய்க்கு எனக்கு போட்டு விட்டீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஐயோ என்னடா இவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு நாயை தான் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஆனா நாய் வந்து அங்க இருக்கவே இருக்காது. நீதான் வந்து அந்த டாக்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்ன டாகா? இல்ல அந்த நீதானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குவாங்க. நீங்க தான் வந்து காப்பரேட் பண்ணலாம் இது அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணினீங்க, கடைசியில பாருங்க என்னை வந்து இப்படி ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்து பக்கத்துல ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படியே ஒளிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துருவான். கடைசியில பார்த்தா ஹீரோயினோட கிராப் டாப் தான் வந்து போட்டிருப்பான். அப்பாடி வீட்டுல அவன் ஃப்ரெண்டு இல்லையேன்னு நினைச்சிட்டு தான் வந்து அப்படியே சோஃபால வந்து உட்காந்துருப்பான். அப்பதான் அவன் ஃப்ரெண்டு வருவான். எப்படியோ நீ ஃபைனலா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஐயோ இவன் வந்துருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனுமே அவனை பார்த்துட்டு வந்து சிரிப்பு வந்துடும் இவனுக்கும். ஃப்ரெண்டுமே வந்து நைட் எங்கே ஸ்டே பண்ணிட்டீங்க நான் உமன் கூடயா இதாதான்னு சொல்லிட்டு வந்து இவனுமே வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனாலுமே ஹீரோக்கு வந்து கடுப்பாக தான் ஆகும். சரி நான் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பேச வரல. ஆமாம் இது என்ன உங்கள் கழுத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். நீ பேசாமல் தான் இதேடா அப்படின்னு சொல்லுவா. சரி நான் சீரியஸாக ஒன்று இது பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 1 மந்த் தான் இருக்குது அவார்டு கிடைக்கிறதுக்காக. அதனால வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாங்கை வந்து புதுசாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லிடுவார். ஃபர்ஸ்ட் நீ போய் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாரு. ஹீரோவுமே வந்து சாங் எழுதலாம்னு சொல்லிட்டு வந்து எழுதுவாரு. எழுதிட்டு தான் அப்படியே சாங்கை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சாலுமே வந்து ஹீரோயின் டாக் கிட்ட கொஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து ஞாபகம் வரும். நான் ஏன் அந்த உமனை பத்தி திரும்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ நினைப்பாரு. அப்பதான் வந்து அவர் பாக்கெட்ல ஏதோ இருக்குதான்னு சொல்லிட்டு வந்து தேடி பார்ப்பாரு. கடைசியில வந்து மொபைல் இல்ல. ஐயோ மொபைல் வந்து அவங்க வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக தான் வந்து போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் வருவாரு. இங்க ஹீரோயின் வந்து என்னன்னா அவங்க லிக்விட் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அது எப்ப லான்ச் பண்ணலாம் எல்லாமே வந்து டெஸ்ட் ஆயிருச்சா, இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு பல டெஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து அவங்க யாரோ அவங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்பாங்க இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுல போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது போட்டோம்னா வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பும் போடலாம், இது வந்து பர்ன்லாம் ஆகாத ஸ்கின்னுக்கு இது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து போயிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து வரலான்னு சொல்லிட்டு வருவாங்க. என்னடா இங்க ஒரு மொபைல் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கடைசியில வந்து ஐயா இவனோட மொபைலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஐயோ என்ன இது இவன் டாக் போட்டோ, அப்ப நேற்று நைட்டு அவன் சொன்னது உண்மைதானவா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. அப்பதான் கரெக்டா வந்து அவனுமே வந்து ஹீரோயினை வந்து அப்படி பின்னாடி இருந்து இது பண்ணுவான். ஒழுங்கா கூடு என் போன் எதுக்கு நீ எடுத்து பாக்குற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். பெரிய சிங்கரு கடைசியில வந்து நாயாவா மாறிக்கிட்ட, இது மட்டும் நான் வெளியாளுக்கு சொன்னா உன்னோட இது என்ன ஆகும்னு நினைச்சுப்பாரு. ஒழுங்கா என் கூட வந்து கோஆபரேட் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி நான் ப்ராமிஸ் பண்றேன் உன் கூட வந்து நான் கோஆபரேட் பண்றேன் அப்படி அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து போனை வந்து இது பண்ணிப்பாரு. என்ன நீ போய் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், உன் கூட நான் கோஆபரேட்டும் பண்ண மாட்டேன், நீ மாதிரி நான் ஆகாலாம் மாற மாட்டேனா போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து போனை வந்து ஹீரோயின் மறுபடியும் வாங்க பார்ப்பாங்க. ஆனாலுமே வந்து அவர்னால வாங்க முடியாது ஹீரோயினால. அப்புறம் எப்படியோ வந்து அவர் தூக்கி போடுவாரு. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிடைச்சிடும். ஆனா கடைசியில வந்து இவர் வந்து டாகா மாறிடுவாரு. ஐயோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹீரோயின் நினைப்பாங்க. ஹீரோக்கு அப்படியே வந்து கடுப்பாகும். ஐயோ இந்த பிளேஸ்க்கு வந்தாவே நம்ம இப்படி ஆயிடுறமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓடிடுவார் வெளியே. ஹீரோயினுமே பின்னாடி வந்து டாக் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டே வருவாங்க. ஆனாலும் டாக் வேற சந்தில போயிடும், ஹீரோயின் வேற சந்தில போவாங்க. டாக் போய் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கும். ஆனாலும் அங்கே அவனும் திருட மாதிரி வந்து டாகை இது பண்றதுக்காக வருவான். ஐயோ இவன் என்னடா அது பக்கத்துல வரானே, இவன் என்ன பண்ணுவானே தெரியலேன்னு சொல்லிட்டு வேற ஹீரோக்கு வேற ஒரு மாதிரி வந்து பயமா இருக்கும். ஏன்னா அவர் டாக் இதுல இருக்கிறங்காட்டி. ஆனாலுமே ஹீரோயின் கரெக்டா அங்க வந்து நிறுவாங்க. டாக் எடுக்கிறான் இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டங்காட்டி அவன் அங்க இருந்து ஓடி போயிடுவான். அப்பதான் வந்து ஹீரோயினை பாத்துருவாரு ஹீரோ. ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி தெரிவாரு. அதனால வந்து ஹீரோயின் கிட்ட அப்படியே போவாரு. ஒழுங்கா நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனாலுமே நாய் வந்து குலைச்சிட்டே இருக்குமா, இப்படியெல்லாம் நீ குலைச்சிட்டே இருந்தேன்னா பாத்துக்கவே நான் வந்து அவனை கூப்பிட்டுருவேன், உன்னை காப்பாத்தனா நீ என்னமோ ரொம்ப ஓவரா பண்ற, பேசாம வா உனக்கு பயமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோ வந்து ஐயோ அவங்கிட்டு வந்துருவானோ வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இவன் கூட ஹீரோயின் கூடயே வந்து ஹீரோவுமே வந்துருவாரு டாகா. வீட்டுல வந்து இவன் எப்படி மனுஷன் வந்து நாயா மாறனான்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய இதுல வந்து சர்ச் பண்ணி வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவர் வந்து பக்கத்துல இருந்து குலைச்சுக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க சும்மா குலைச்சிட்டே இருக்காது, எரிச்சலா வருது, தூங்கவே முடியாது போல, கம்மனு இருப்பாங்க, இந்த ஸ்டூபிட் உமன் பாரு எப்படியெல்லாம் சொல்றா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோவுமே வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து அப்படி டாக் வந்து ஹீரோயின் அப்படியே பிடிச்சி கையை பிடிச்சி இது பண்ணிட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்க என்ன மறுபடியுமே வந்து ஹியூமனா இருக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவர் வந்து இருக்கணும்
தலையாட்டணும்னு சொல்லிட்டு வந்து தலையாட்டுவாரு. தலையாட்டணும்னா வந்து அப்படின்னா நான் சொல்ற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நான் இங்கே தான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் டாக் வந்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சரி நீ தூங்குறதா தூங்குன்னு சொல்லிட்டு அப்படியே தலையை இது பண்ணி விடுவாங்க. ஆனாலுமே அவருக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சிட்டு தான் இருக்கும். ஐயா என்னடா இது முடி இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி வேணா இப்படியெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து அவங்க பாஸ் சொன்னதை வந்து இது பண்ணிட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே நீ டாக் தானே உன்னாலதான் இத்தனை பிரச்சனை, நீ மட்டும் அன்னைக்கு ஒழுங்கா சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் ஃபவுண்டேஷன் இதா இருக்குமே சொல்லிட்டு ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிட்டு சரி போன்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து மார்னிங் ஆயிடும். அந்த குட்டி பாட்டில தான் காமிக்கிறாங்க. கடைசியில ஹீரோ வந்து மனுஷனா மாறிடுறாரு. மறுபடியும் வந்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து டாகா மாறிடுவாரு. டாகா மாறிட்டு வந்து ஹீரோயின் கால் கிட்ட வந்து உக்காந்துருப்பாரு. ஆனாலுமே இவங்க டாக் வந்து கத்தியே வந்து ஹீரோயினை வந்து எழுப்பி விட்டு உன்னால தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின்மே வந்து வா நம்ம நைட்டு சர்வலைன்ஸ் கேமராவை ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து பார்ப்பாங்க. ஆனாலுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோயின் தான் வந்து திரும்பி படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து படுப்பாங்க. படுத்ததுக்கு அப்புறமா அப்போ வந்து அவர் மனுஷனா மாறியிருப்பாரு. இவங்க கையை போடவும் காலை போடவுமா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ இப்படி எல்லாம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து ஹீரோயின் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, நான் உன்கிட்ட க்ளோஸா வந்தா நீ வந்து ஹியூமனா மாறிடுவ, அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், சரி இப்ப வேணா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து டாகை வந்து அப்படியே வந்து இது பண்ணுவாங்க. கடைசியில வந்து அவர் ஹியூமனா மாறிடுவாரு. அப்படியே 2 பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. பக்கத்துல வந்தா உண்மையாவே எஃபெக்டிவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவுமே வந்து நினைச்சு பார்ப்பாரு. இங்க பாரு, ஒரு வேளை நான் வந்து ஹியூமனா மாறலைன்னா பார்த்துக்கவே உனைய நல்லா வார்ன் பண்றேன், சும்மா வந்து ஏதாவது எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் அவர் காதுக்கு மேல வந்து இந்த டாகோட காது இருக்கும்ல, அது வேற ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அவர் அப்படியே வந்து வீடே விடிகிற அளவுக்கு வந்து கத்துவாரு, கம்மன் இருக்குன்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. இங்க பாரு, சரி எதா இருந்தா என்ன, அதான் நீ ஹியூமனா மாறிட்டேல, இப்ப நீ வந்து கான்ட்ராக்ட்ல வந்து சைன் போடு அக்ரிமெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட்லாம் பண்ண முடியாது, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுவாங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வந்து நீ கான்ட்ராக்ட்ல சைன் போடு, இல்லாட்டி பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க பாரு இதுல ஏதாவது எனக்கு எங்கேயாவது இங்க வந்துச்சு அங்க வந்துச்சுன்னு ஏதாவது ஆட் ஆச்சுன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க 2 பேர் வந்து அந்த ஒரு கான்ட்ராக்டை வந்து இது பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு கான்ட்ராக்ட்னு சொன்னா எதுக்கு நீ இத்தனை பேப்பர்ல கான்ட்ராக்டை இது பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து படிச்சு பார்ப்பாங்க. என்னடா இது இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கான்ட்ராக்ட்ல வேற லிவிங் டுகெதர்னு வேற எழுதி வச்சிருப்பாங்க. என்ன லிவிங் டுகெதரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்ப நீ என் வீட்டில் தான் இருப்பியா? ஆமா, நான் நாயா மாறேனே, வெளியே போனேன்னா என் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா என்னோட இது என்ன ஆகுது, அதனால நான் இங்கே தான் இருப்பேன், இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுக்கு உண்மையான நாயே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் சைன் போட்டு கொடுப்பாங்க. ஹீரோவுமே அதுக்கு வந்து சைன் போட்டுருவாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாப்பாங்க. வீடே வந்து அப்படியே தலைகீழா இருக்கும். ஐயோ என்னடா இது, தப்பான வீட்டுக்கு வந்துட்டேனான்னு சொல்லிட்டு போவாங்க. ஐயோ இல்ல இது என் வீடு தானவா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அப்பதான் இவர் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இங்க பாரு, வீட்டை இப்படியே நான் வச்சுட்டு போனேன், இது இதே வீடு இப்படி இருக்குது, ஒழுங்கா நீ கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் வந்து பாட்டு எழுதவே முடியல, எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்கல்ல, நான் இப்படியெல்லாம் இருந்தா நான் எப்படி எழுதுவேன், அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆனதுன்னு அங்கங்க போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க உனக்கு 3 தருவேன், அதுக்குள்ள இது எல்லாத்தையுமே கிளீன் பண்றேன், இல்லைன்னா நீ மறுபடியும் நான் மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி சொல்லு, ஏதாவது க்ளூ கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ரைட்டா உன்னை ஹோல்டு பண்ணா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியா, ஒருவேளை நான் வெளியே போனப்ப நான் மறுபடியும் டாகா மாறிட்டேன்னா என் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பயமா இருக்குமா, நீ எதுவும் பயப்படாத, போய் ஃபர்ஸ்ட் வந்து வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ஹீரோயின் வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனாலுமே இவர் வந்து மியூசிக் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து எரிச்சலா வரும். ஐயோன்னு சொல்லிட்டு தான் வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க போவாங்க. பாரு, நீ பாடுறது கேட்டா குதிரை கத்துற மாதிரி இருக்குமாங்க, என்னோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் கேட்கறதுக்கு வந்து நீ பிளஸிங் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது பண்றதுக்கு பிளஸிங் வேற பண்ணிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இங்க பாரு, இன்னைக்கு நைட் வந்து நீ சோஃபாலேயே படுத்துக்கோ சரியா, கிடுக்கு வந்தேன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஹீரோயின். கடைசியில வந்து ஹீரோயின் வந்து தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க. கடைசியில அவரு பார்த்தா வந்து டாகா தான் மாறி வந்து பெட்ல உட்காந்துருப்பாரு. அவங்க டாகை வந்துட்டு மறுபடியும் வந்து அப்படியே வந்து தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் மறுபடியும் வந்து ஹீரோ மாறிடுவாரு. 2 பேரும் ஆப்போசிட் சைட்ல உட்காந்துருப்பாங்க. டாகா தான் இருப்பாரு, அப்புறம் ஹியூமனாவும் மாறுவாரு. நைட் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணாம என்னைய வந்து பிரச்சனை பண்றியான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அங்க அவங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. நான் என் ஒர்க் பார்க்க போறேன், நீ வீட்டுல ஒழுங்கா இருந்து உன் சாங்க நீ எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் விட்டுட்டு போயிடுவாங்க. ஹீரோக்கு அப்படியே கட்டுப்பாகும்.
ஹீரோயின் வந்து லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க நெய்பர் கால் பண்ணிட்டு உங்க டாகால பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குது, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஐயோ இது வேறயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து போவாங்க. உனக்கு ஒரு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வச்சிடறேன், உன எங்கேயாவது அனுப்பிச்சிட்டாதான் தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. கடைசியில் அங்கே 2 பேர் வந்து டாகை வந்து அப்படியே பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு வழியா அவங்க அந்த டாகுமே வந்து எல்லா திங்ஸையுமே மறுபடியும் கிளச்சி போட்டுட்டு வந்து சோஃபால வந்து ஹேயா உட்காந்துட்டு வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து அப்படியே பார்த்துட்டு டாகை கூட்டிட்டு போய் வந்து குளிக்க வச்சுட்டு இருப்பாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த டாக் என்ன நினைக்குன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்ல பிஸியா இருந்தா அவங்க அட்ராக்ஷனை எப்படி குழந்தைங்க இது பண்ணுவாங்கன்னா வந்து ஏதாவது பண்ணிட்டு இப்போ தண்ணியில் நினைஞ்சு உடம்பு சரியாம வந்தாதான் வந்து அவங்க நம்மளை கண்டுப்பாங்க. அதனால சொல்லிட்டு இந்த நாயுமே போய் வந்து தண்ணியில நினையும். ஹீரோயின் வந்து என்ன உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், அதனால தானே சிங்க் ஆகிறதுக்காக தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே பாப்பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி. ஹீரோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இதுதான் உன் ஃப்ரெண்டு, இவர் தான் சிங்கர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இவர் என் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் நம்ப மாட்டேன், ஏதாவது ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவர் வந்து நம்பாம வந்து எந்திரிச்சு போயிடுவாரு. ஆனாலுமே இந்த டாக் ஹீரோ இருக்கிறாருல என்ன பண்ணுவாருன்னா, போய் அவர் பிரைவேட்டா வந்து அமௌண்ட் வச்சிருப்பாரு அவரு இன்னருக்குள்ள, அதை பிடிச்சி இழுத்து விட்டுரும். ஐயோ நீ தான் இப்படி பண்ணிட்டியா, உன நம்புறேன், நீ தான் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒத்துப்பாரு அவர் ஃப்ரெண்டு. அப்பதான் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இன்னும் 2 டேஸ்ல வந்து ஈவெண்ட் இருக்கு, அதனால வந்து கண்டிப்பா வந்து போனாதான் வந்து இது பண்ண முடியும். ஆனா இவன் இப்படி இருந்தா எப்படி போவான், இந்த பிரச்சனையை எப்படி இது பண்றது, எப்படியாவது நீங்க ஹெல்ப் பண்ணி இவனை அந்த ஹியூமனா மாத்தி அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துருங்க 2 நாள்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். இல்ல நான் இத்தனை நாளா என்ன கண்டுபிடிச்சேன்னா வந்து அவனை நான் ஹக் பண்ணனா வந்து டெம்பரரியா வந்து ஹியூமனா மாறுறான், ஆனாலுமே வந்து அது எவ்வளவு நேரத்துக்கு வந்து ஹியூமனா இருக்க மாட்டேங்கிறான் ஃபுல்லாலா. அப்ப க்ளோஸா இருந்தா வந்து ஹியூமனா மாறுறாங்கிறீங்க, அப்ப ஹக் பண்ணா இதா, அப்படின்னா பெட்லயே படுத்து ஹக் பண்ணிட்டே இருக்கீங்களா, ஐயோ நீ அவ்வளவு என்னால முடியாது அப்படின்னா அவன் வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன், 500 மில்லியன் வச்சுக்கோங்க. ஐயோ இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மில்லியன் தரங்க, தயவு செஞ்சு இதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின்மே வந்து கார்டை வாங்கிட்டு வந்து சரி நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இவனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அந்த டாகை பார்த்துட்டு தான் வந்து பெரிய வலிக்கு வந்து சின்ன வலியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு தான் வந்து அப்படியே போய் ஹக் பண்ணுவாங்க. ஆனா கரெக்டா வந்து அவர் வந்து அப்படியே ஹியூமனா வந்து மாறிடுவாரு. மாறினதுக்கு அப்புறமா தான் வந்து ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், அவரை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவாரு. போறப்போ பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் 2 பேருமே உட்காந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த ஈவெண்ட் எப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டேட்டை வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு. அப்பனா ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாளே வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அப்பனா மொத்தமா 3 to 4 டேஸ் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பனா வந்து நான் உன் பக்கத்துல இருந்தாதான் வந்து நீ வந்து ஹியூமனா மாற முடியும், அதனால வந்து நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும் தான், அதனால வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், என்னன்னா வந்து ஈவெண்ட்டுக்கு நானுமே உன் கூட வரேன் சரியா, அப்ப இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே ஹீரோ வந்து நான் ரொம்ப சாமிங்கா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தானே என்ன நீ விடாம வரேன்னு சொல்ற, உண்மை சொல்லு ஏன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்குவாங்க. ஆமா நீ எப்படி சாமிங்கா இருக்கிற, சரி நீ இப்பவே போ நீ உன் பிரச்சனை நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து பிடிச்சி தள்ளி விடுவாங்க. கடைசியில 2 பேருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போலான்ட்டு வந்து ரெடி ஆயிருவாங்க. நம்ம வேணா ரிஹர்சல் பார்க்கலாமா, உன் கூட எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தானே எனக்கு கம்பெனி கொடுத்த, அப்பனா என்னோட வேலையெல்லாம் நீ தான் பண்ணும், எனக்கு மேக்கப் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஹீரோயின்மே வந்து ஹீரோக்கு வந்து மேக்கப் பண்ணிலாம் விடுவாங்க. காம்படிஷனுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு, அந்த பொண்ணு எங்கேங்கிறது தெரியல, அப்படியே வந்தாலுமே வந்து அதை வந்து ரூம் 5க்கு தானே வர சொல்லணும், நீ அங்க போயிரு நான் வர சொல்லுவேன் அப்படின்னு தான் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. ஹீரோ வந்து வர சொன்ன ரூம்க்கு வந்து ஹீரோ கரெக்டா அந்த ரூம் 5 எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து ஹீரோ வந்து உள்ள போயிடுவாரு. போனதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின்மே வந்து அந்த ரூமை வந்து கண்டுபிடிச்சிட்டு போகலான்ட்டு இருப்பாங்க. நீங்க இங்க வரக்கூடாது, உங்களுக்கு இன்விடேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு தான் வந்து ஹீரோயினை கொண்டு போய் ஒரு மேக்கப் ரூம்ல வந்து விட்டுருவாங்க. இங்க ஒரு பொண்ணு இருக்கும், என்னடா அது இங்கேயான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீயா, ஐயோ நீங்களா, நான் உங்க ஃபேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்து அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க வந்து என்னன்னா இவங்களும் ஒரு சிங்கர் போல, ஆனாலுமே வந்து இவங்க வந்து அந்த அளவுக்குலாம் பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவன் சைடே இருக்கிற, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப்பா, அதெல்லாம் இல்ல,
சும்மா வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதுலதான் வந்து நாங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு அவன் எனக்கு ரொம்ப நாளா பிடிச்சிருக்கு, நீ வந்து அவனை வந்து இது பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்கறேன், இப்படியாப்பட்ட ஒரு ஆளெல்லாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா பிடிச்சிட்டுனா சொல்லாது, அவன் சரியான ஒரு பாய்சன் தெரியுமா, அவன் வந்தாவே ஒரு அன்லக்கி, அவனெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் மேல தண்ணி ஊத்த போவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலேயே வந்து அந்த பொண்ணு வந்து தண்ணி ஊத்திக்கும். தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க மேக்கப் எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தா கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 10 நிமிஷம் தான் இருக்கு, இப்பெல்லாம் யாருமே அரேஞ்ச் பண்ண முடியாது, ஏதாவது முன்னாடியே அரேஞ்ச் பண்ணணும், இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுவாங்க. நீங்க என்ன நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்ல நான் உன்னை நம்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரே ஒரு டைம் என்ன நீங்க நம்பி நான் போடுற மேக்கப்பை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க இதுதான் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன், இதை வந்து வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கும், நான் வேணா ஒரு டைம் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோயின் வந்து அப்ளை பண்ணி விடுவாங்க. கடைசியில அவங்களே வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க வந்து போய் ஹக் பண்ணிப்பாங்க. இது ரொம்ப உண்மையாவே அழகா இருக்குது தெரியுங்களா, இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிம்பாங்க. நீங்க அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் எப்பவுமே உங்க சைடு தான் இருப்பேன், நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன், இப்படியே ஒரு ஃபேனை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அழுகிறத பார்த்துட்டு அங்க சொல்லுவாங்க, அழுதுங்கன்னா மேக்கப் எல்லாம் போயிடும், அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்களுமே வந்து டச்சப் பண்ணிட்டே வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, இங்க பாருங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பியூட்டி மேக்கப்லாம் வந்து நமக்கு ஒரு வெப்பன் தான், ஆனாலுமே இது வந்து அழுதாலுமே வந்து இது எதுவுமே ஆகாது, ஏன்னா இது வந்து இது ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு. இவளுக்கு இப்படியாப்பட்ட சைடு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினை பத்தி இவர் தெரிஞ்சுப்பாரு. நம்ம தான் இவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ யோசிப்பாரு. ஹீரோயின் அங்க ரூம்ல இருந்து வருவாங்க. ஹீரோமே வருவாரு. ஐயோ இவரை பத்தி சொல்லிட்டு தானே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஆயிடுவாங்க. 2 பேருமே வந்து கார்ல தான் வருவாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ தான் வந்து கேட்பாரு, ஏன் என்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. ஆஹா இல்லையே ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ எதுவும் பேசுறதுக்கு மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஏதாவது சொல்றதா இருந்தாலும் சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. இங்க பாரு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து கார்லயே வந்து ரொம்ப குளிர்ற மாதிரி தும்பலா வந்துட்டு இருக்கும், ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் பாப்பாரு. ஆனாலுமே எதுவும் கேட்க மாட்டாரு. அதனால ஹீரோயினுமே வந்து என்னன்னா அவங்க மொபைலை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா பேக்ல வந்து கீ எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் அப்படியே வந்து மயங்கி வந்து விழுந்துருவாங்க ஹீரோ மேலேயே. என்னாச்சு எந்திரிம்பாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கும். அதனால ஹீரோவே வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து அவருக்கு ஸ்பெக்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து அவங்களுக்கு நிறைய பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து டெம்பரேச்சர்ல வந்து செக் பண்ணுவாங்க. ஐயோ இவ்வளோ ஃபீவர் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ தான் வந்து அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கிறப்பதான் அவங்க உள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து மறைக்காம சொல்லுவாங்க. இவ என்ன சொல்றான்னு பாக்கலாம்னு சொல்றாங்கன்னா, ஆனா வந்து ஹீரோ இவ திட்டுவாரு. இங்க பாரு உடம்பு சரியாதப்ப கூட இவ என்ன திட்டுறாதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவே வந்து பாப்பாரு. சரி இப்ப இவகிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க வேணாம், இப்ப இவளை நல்லா ரெஸ்ட் எடுக்கதான் வைக்கணும், டேப்லெட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ தேடுவாரு. பார்த்தா எல்லா டேப்லெட்டுமே வந்து எக்ஸ்பைரி தான் இருக்கும். எக்ஸ்பைரியான டேப்லெட்லாம் எதுக்கு தான் இவ வச்சிருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் டென்ஷன் ஆவாரு. சரின்னு சொன்னா இவங்க வேற ஒரு மாதிரி முணங்கிட்டே இருப்பாங்க. கோல்டு வேற ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு குளிருதுங்களாம். அதனால வந்து என்னன்னா ஹீரோ வந்து நிறைய பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து போத்தி விடுவாங்க. போத்தி விட்டுட்டு பக்கத்துலயே உட்காந்து இருந்துதான் வந்து பாத்துப்பாங்க. அப்படியே டவல் எல்லாம் வந்து அவங்களுக்கு போட்டுட்டு எல்லாம் சரியாகிறதுக்காக வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அவருமே வந்து அப்படியே வந்து இப்ப உட்காந்தே வந்து தூங்கிடுவாரு. கடைசியில வந்து காலையில ஆயிரும். ஹீரோயின் தான் வந்து ஐயோ இவருதான் நம்மளை பார்த்து விடிய பார்த்துட்டாரான்னு நினைச்சிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே லைட்டா வந்து அவங்கள வந்து கையை மட்டும் இது பண்ணி விடுவாங்க. அவர் எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து இப்ப தொட்டு பார்ப்பாரு. தொட்டு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பரவாயில்ல எப்படியோ ஃபீவர் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு. ஹீரோயின் வந்து லைட்டா கண்ணை ஓபன் பண்ணி பார்த்துட்டு டங்க் தான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, ஆனாலுமே இவனுக்கு இப்படியோப்பட்ட ஒரு சைடு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் அவனை பத்தி நினைப்பாங்க. இப்ப 2 பேருமே வந்து ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீரோவுமே வந்து ஏதோ பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஆனாலுமே அப்ப ஏதோ ஒரு கால் வரும். கால் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஏதோ கம்பெனி பேண்ட் ஆயிடுச்சு, ஏதோ அவங்க ஃபேமிலி மேட்டர் தான் ஏதோ ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவோட அம்மாவை பத்தி யாரோ வந்து ரொம்ப தப்பா பேசிட்டு நீ அவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கியா அதான் இதான்னு பேசிடுவாங்க. இவருக்கு ரொம்ப இதாயிடுவாரு. எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு இது அதுன்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சிருக்கிற கிளாஸ் போனு எல்லாத்தையுமே வந்து அவர் தூக்கி கோவப்பட்டுருவாரு. அவர் இவ்வளவு நேரம் எழுதின அந்த சாங் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே வந்து அப்படியே கசக்கி வந்து தூக்கி போட்டுருவாரு. அது கரெக்டா ஹீரோயினோட காலில் தான் போய் விடுவோம். அதனால ஹீரோயின் தான் வந்து அப்படியே அந்த பேப்பரை எடுத்து பார்ப்பாங்க. என்னன்னா வந்து இவங்க சாங் எழுதியிருப்பாங்க. எழுதுனதுதான் வந்து அவங்க பார்த்துட்டு தான் வந்து அந்த பேப்பரை கொண்டு போய் தான் வந்து ஹீரோ
கிட்ட குடுப்பாங்க. குடுத்ததுக்கு அப்புறமா இத இன்னும் கொஞ்ச நாள் வந்து இதுக்கு வந்து வேல்யூ குடு. இத நீ கன்டின்யூ பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோ வந்து அப்பதான் வந்து ஹீரோயின் அப்படியே நிமிர்ந்து பாப்பாரு. இல்ல வேணாம். அது குப்பை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இங்க பாரு ரூம் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான். நாங்க எத்தன டைம் தெரியுமா ப்ராடக்ட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து பல ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சக்சஸ பார்த்தோம். பெஸ்ட் ஃபார்முலா ஆஃப் சக்சஸே வந்து ஃபெயிலியர் தான் தெரியுமா? பல ஃபெயிலியர் பண்ணா தான் வந்து அதுல என்ன இது இருக்குதுன்னு நம்மளே கண்டுபிடிக்க முடியும். அதே மாரி தான் ஆர்டிஸ்ட்டுக்கும். நெறைய டைம் பாட்டு எழுதி பார்த்துட்டு தான் வந்து அது நல்ல பாட்டே வந்து வரும். இந்தா இதுக்கு இன்னும் வேல்யூ இருக்கு. இதுக்கு நீ உயிர குடு. நீ கன்டின்யூ பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இவ அரகன்ட்டா இருப்பான்னு பார்த்தா ரொம்ப ஃபெயிலியர பார்த்துட்டா போல. அது அப்புறம் தான் இவளுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்குதுன்னு நெனச்சுட்டு தான் வந்து அவரு அந்த பேப்பர வந்து வாங்கிப்பாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்தா எனக்காக வந்து நீ சிங் பண்ணி காமி. இந்தா உன் கிட்டார் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால ஹீரோவுமே வந்து வாங்கிட்டு தான் வந்து இவளுக்கு இப்படியாப்பட்ட ஒரு சைடு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்து பாடுவாங்க. ஹீரோயினுமே வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து அத என்ஜாய் பண்ணி வந்து அவங்க சாங்க வந்து கேட்டுட்டு கிளாப்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்பயே ஹீரோயின் 2 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினுக்கு வந்து யாரோ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சீனியர் போல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படியெல்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுமே வந்து ஏதோ ஹேப்பியா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. யார்கிட்ட இவ சந்தோஷமா மெசேஜ்லாம் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாரி வந்து பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து அவங்க மேக்கப்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்படியே நின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. என்னாச்சு? ஏன் நீ இப்ப எங்க போற? ரொம்ப நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே வந்து ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு உன்கிட்ட எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு பயமா இருக்குல்ல. நான் டாகா மாறிட்டேன்னா நீ எங்கேயாவது போயிட்டேன்னா அதனால தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து லிப்ஸ்டிக்கவே வந்து பிளஷ்ஷாலாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாரு நீ மேக்கப் ப்ராடக்ட் தப்பு தப்பா யூஸ் பண்ற அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இங்க பாரு இத வந்து மல்டி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோவா யூஸ் பண்ணலாம், பிளஷ்ஷா போடலாம், லிப்ஸ்டிக்காவும் போடலாம். இதுல வந்து பிளாக் டீ ரோஸ்ல கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணி தான் வந்து பண்றோம். இது வந்து மல்டி பர்ப்பஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவும் பிரச்சனை இல்ல. நல்ல நேச்சுரலான ப்ராடக்ட் வச்சு தான் இது பண்ணியிருக்கிறாங்க. சரியா நீ பேசாம போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கிளம்பி வந்து போயிருவாங்க. இவ எங்க போறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து பின்னாடி கிளம்பி போயிடுறாங்க. இங்க வந்து அவங்க சீனியர் கூட தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அங்க நின்னு மறைஞ்சு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. இவன பார்க்கறதுக்காக தான் நீங்க வந்துட்டியான்னுலாம் ஹீரோ நினைக்கிறாரு. எனக்கு புடிச்ச டீய தான் வந்து அவங்க ஃப்ளேவர்ல வந்து ஆர்டர் பண்ணி குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதா? எனக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. நானு அவசரமா படிச்சுட்டு ப்ராஜெக்ட்டுக்காக போயிட்டேன் ஃபாரின். உனக்கு ஒரு குட் பை கூட சொல்லல. அத நெனச்சு நான் ரொம்ப நாள் வந்து வருத்தப்பட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றேன். அப்படி நான் சொல்லாம போனத வந்து என்ன மன்னிச்சுரு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் இப்ப நீ எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்ப நான் வந்து ஏதோ ஒரு புதுசா வந்து கம்பெனியோ ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்க வந்து நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஏபிஎம்மா உன்ன நான் இன்வைட் பண்றேன். என் அசிஸ்டன்ட்டாவே வந்து இருந்துக்கோ. நான் கண்டிப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். உன்ன நல்ல ஒரு சேலரி குடுத்து உன்ன நல்ல பொசிஷன்ல தான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்பவே சொல்லணும் தேவையில்ல. நல்லா யோசிச்சுட்டு சொல்லு அப்படிங்கிற மாரி தான் வந்து அவர் சொல்லுவாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அந்த டீ எடுத்து குடிச்சிட்டு தான் வந்து யோசிப்பாங்க. என்ன இது இவன் அசிஸ்டன்ட்டான்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ வேற ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க என் மேல இவ்ளோ கைண்டா இருந்ததுக்கு வந்து தேங்க்ஸ். எனக்கு வந்து யாரோட அசிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கு வந்து ஆசை இல்ல. நான் வந்து ஒரு புது ப்ராடக்ட்ட வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. என்ன நீ வந்து டெவலப் பண்றியா? அப்பனா நம்ம 2 பேருமே வந்து காம்படிட்டரா? அப்படிங்கிற மாரி தான் வந்து இவர் சொல்லுவாரு. சரி நீயும் நான் சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் உன்ன விஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க கைய குடுக்க போவாங்க. கரெக்ட்டா ஹீரோ வந்து கைய புடிச்சு தடுத்து நிறுத்திடுவாரு. நீ என்ன இங்க பண்ற? இவன பார்க்கறதுக்கு தான் இங்க வந்தியா? அப்படிங்கிற மாரி தான் வந்து கேட்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ நான் ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. நாங்க போறோம் அப்படிம்பாங்க. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறியே. நீ யாரு? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதான் நல்லா தானே பார்க்கற. பார்த்து நீயே கண்டுபிடி அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிருவாரு. அப்போ வந்து அவன் ஒரு மாரி பாப்பா. ஹீரோயின் போய் அவ வாய பொத்திருவான். இவன் வந்து என்னோட தூரத்துல இருக்க கசின் கண்ட்ரி சைடுல இருந்து வந்திருக்கான். அதனால இவனுக்கு எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியாதா? அதனால தான் நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து போயிருவாங்க. அவனுக்கு ஃபேஷன்னா என்னன்னு தெரியாதா? அவனுக்கு கண்ணே தெரியாதா? மகன் நீ என்ன பைத்தியம் மாரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்பாங்க. நான் எதையுமே ஹானஸ்ட்டா பேசுறேன். அது உனக்கு இதா? உன்னை பார்த்து யாராவது ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? உனக்கு இதா இல்லையா? உனக்கு கவலை என்ன? என் ஃபேன்ஸ் பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து இங்க 2 பேருமே வந்து இது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பாரு உன் கம்பெனி என் ஒர்க்கு 2 பேர் ரிலேட்டடா தான் வந்து நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன என் வேலையெல்லாம் பத்தி நீ கேர் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும். என்னன்னா வந்து அவங்க பாஸ் தான் வந்து சீக்கிரம் கம்பெனிக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதனால ஹீரோயின் போயிடுவாங்க.
என்னோட பாஸ் தான் வந்து சொல்லுவாங்க, "உன்னோட கம்பெனி டெவலப் பண்ண ப்ராடக்ட் வந்து எங்கேயோ வந்து லீக் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்களுமே வந்து ஆப்போசிட் இவங்களுமே வந்து அத லான்ச் பண்ண போறாங்க. 2மே வந்து ஒரே ப்ராடக்ட் தான். அப்ப வந்து பப்ளிக் எல்லாருமே அவங்க ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க. உன் ப்ராடக்ட்ட வாங்க மாட்டாங்க. எப்படி லீக் ஆச்சு? நீ தான் லீக் பண்ணிட்ட. இதுக்கு நீ தான் ஆன்ஸர் பண்ணணும்." அப்படிங்கிற மாரிலாம் வந்து இவங்கள வந்து திட்டிட்டு இருப்பாங்க. "இந்த ப்ராப்ளத்த நீயே சால்வ் பண்ணு." அப்படின்னுங்காட்டி, நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொன்னாங்க. "உன் பிரச்சனை நீ தான் சால்வ் பண்ணணும். இத பத்திலாம் எனக்கு கவல இல்ல." அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா, "நான்லாம் எதுவும் சொல்லல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது ஹீரோயின வந்து வேலைய விட்டு வந்து தொரத்தி விட்டுருவாங்க. ஹீரோயினுமே வந்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படியே சோகமா வந்து நடந்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள இவளுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நெனச்சே பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வந்து மலையில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ தான் வந்து அப்படியே அம்பர்லாலாம் வந்து குடுப்பாரு. புடிச்சதுக்கு அப்புறமே ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு வந்து இது பண்ணிருப்பாங்க. "என்னாச்சு உன் ஜாப்? அவ்வளோதானவா? முடிஞ்சிருச்சா? என்ன பிரச்சனை? சொல்லு. நான் உனக்கு எதா இருந்தாலும் ஹெல்ப் பண்றேன். சொல்லு. உனக்கு நான் மறுபடியும் பிராண்ட் குடுக்குறேன்." இது அதுன்னுலாம் வந்து ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து அப்படியே வந்து நின்னுட்டு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க காருக்குள்ள போயி. "நீ உண்மையாவே ஹெல்ப் பண்றியா? இல்ல வந்து நடிக்கிறதுக்கு வந்தியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "இதெல்லாமே வந்து நாங்க போட்ட பிளான் தான். ஏன்னா எங்க கம்பெனிலயே வந்து ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான். அவன கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து நானும் பாஸும் சேர்ந்து வந்து பேசிட்டு இருந்தோம். அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒட்டு கேட்டுட்டான். ஒட்டு கேட்டதுக்கு அப்புறமா வந்து அவன் போய் யார்கிட்ட இத சொல்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த பிளான் பண்ணோம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. பிளான் நல்லா இருக்கு. நல்ல ஐடியா தான். சரி கண்டிப்பா இப்படி பண்ணா அவன யாருன்னு கண்டுபிடிச்சிரலாம். ஏதாவது க்ளூ இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. என்னன்னா வந்து ஏதோ ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல தான் அவன் இருப்பான் போல. நாங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு கண் முழிச்சு வேல பார்த்தோம். ஆனா அத திருடிட்டு இன்னொருத்தன் வந்து இதுக்கு வந்து டிசர்வ் ஆவானா? ஆகலாம் மாட்டான். அவன் யாருன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து அவங்க பாஸ் வந்து அந்த எந்த லேப்ல இருந்து வந்து சென்ட் பண்ண லொகேஷனு, ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட் பண்ணி வந்து அவங்க வந்து லொகேஷன வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தா வந்து ஏபிஎம் இருக்கும். அப்புறம் அவங்க அன்னைக்கு அந்த பாஸ் கிட்ட பேசினாங்கல்ல, அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே வந்து ஹீரோயின் நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சீனியர் குடுத்த கார்ட வந்து ஹீரோயின் பார்ப்பாங்க. கரெக்ட்டா வந்து அவன் வந்து புடுங்கிடுவான். புடுங்கினதுக்கு அப்புறமா இவன் நல்லவன்லாம் இல்ல. அவனுக்கு மூக்கு பெருசா இருக்குது. அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நாய் மூக்கு தான் நல்லாருக்கும் அப்படிம்பாங்க. ஓ! என்ன நீயும் வர வர நாய் மாதிரியே மாறிட்டே இருக்கிற போல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஐய்யய்யோ! நாய் மாறிட்டேனா? எனக்கு எங்கேயாவது ஆரஞ்சா இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவரு வந்து ஃபவுண்டேஷன்லாம் எடுத்து பாப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு உன்னோட இதுக்காக. ஆனாலுமே அதுக்கு முன்னாடி வந்து நான் எவிடன்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிக்கலைன்னா என் இதெல்லாம் போயிரும். எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவரு ஃபவுண்டேஷன்லாம் எடுத்து வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் சொல்லுவாங்க, "அங்க ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரால தான் எவிடன்ஸ் இருக்கும். ஆனா கேமரால போய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ எதுக்கு கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ சொல்லுவாரு. செக்யூரிட்டியோட கீய வந்து டாகா மாறி வந்து ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா டாக தொரத்துறதுக்காக வந்து அவரு போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோவே வந்து அங்க உள்ள போவாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஹீரோயின் வேற ஒரு பக்கம் வந்து அவன் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவானான்னு சொல்லிட்டு வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசில இவன் வந்து பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்திருப்பான். என்னன்னா வந்து அந்த சீனியர் தான் வந்து அவன் ப்ராடக்ட்ட வந்து வாங்கியிருப்பான் இன்னொருத்தவங்க கிட்ட. அவன் தான். கடைசில ஹீரோ வந்து இங்க வெளிய வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து அவன் சீனியருமே வந்து கார்ல வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவ நாயா மாறிருவா. "இங்க பாரு இந்த கிளவர் டாக் நீ தான் வந்து இதெல்லாம் பண்றியா? உன்ன பாரு நான் எங்க போக வைக்கிறேன்னு" சொல்லிட்டு தான் வந்து இவன் கார்ல நாய வந்து கடத்திருவான். இந்த ப்ராப்ளத்த யாருனாலயும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே வந்து எங்கடா அது வருவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கால்லாம் பண்ணி பார்ப்பாங்க. கடைசில வந்து கால் போகவே போகாது. அதனால ஹீரோயின் கிளம்பி போயிருவாங்க. இல்ல அந்த சீனியர் வந்து அவன் ப்ராடக்ட்ட வந்து நான் வந்து லான்ச் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துக்கிட்டயும் வந்து பேசிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து அப்படியே நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இவன் வந்து ஹீரோயின் கிட்ட போவான். "என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, என்ன?" அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா ஆஃபர் வேலிட்ல தான் இருக்கு. என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "எனக்கு தெரியும். நீ தான் வந்து என்னோட ஃபவுண்டேஷன் ஐடியாவ வந்து திருடிட்ட. நீ தான் திருடியிருக்க. நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல, நீ என்னோட ஐடியாவ திருடி தான் வந்து நீ பண்ணுன மாரி வந்து இது பண்ணிட்டு இருக்க." அப்படிம்பாங்க. "ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கிறியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எவிடன்ஸா இதாம்பாங்க. என்ன நாய் எவிடன்ஸா? நாய போய் யாராவது எவிடன்ஸ்ன்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? அப்படிங்கிற மாரி. இங்க பாத்தியா? இங்க வந்து நான் ஒரு டிவைஸ் இது பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த நாய் எங்க இருக்குதுங்கிறத நான் தேடி கண்டுபிடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக காமிச்சாலாம் ஒண்ணும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து டாக் கால்ல இருந்து வந்து பென் டிரைவ வந்து எடுப்பாங்க. கடைசில அவன் வந்து ஹீரோவா மாறிருவான் நாயிலிருந்து. அவன் பார்த்துட்டு வந்து ஐய்யய்யோ! இங்க பேய் இருக்கு, பேய் இருக்குது. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கத்துவான். கத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஐயோ! இவனுக்கு பைத்தியம் போல அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ சொல்லிருவாரு. அவன வந்து போலீஸ் வந்து எல்லாம் வந்து "நீ தான் பைத்தியம், டாக இதெல்லாம் சொல்றேன்னு" சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இவன் எவ்வளோதான் வந்து சொன்னாலுமே யாருமே வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் 2 பேருமே ஒரு மாரி பார்த்துப்பாங்க. அப்பதான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் கிட்ட இன்டர்வியூ கேட்பாங்க. "இல்ல இவன் தான் வந்து என்னோட ஃபார்முலா வந்து இவன் திருடிட்டான். உங்களுக்கு 3 நாள்ல வந்து நான் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்றேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருப்பாங்க.
ஹீரோயின் வந்து அவங்க ப்ராடக்ட்ட வந்து லான்ச் பண்றாங்க. நியூ லிக்விட் ஃபவுண்டேஷன். இது ரொம்ப வந்து தின்னா தான் இருக்கும். பழைய ஃபவுண்டேஷன் மாரி ரொம்ப திக்காலாம் இருக்காது. நல்லாருக்கும். ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்கு. நெறைய பேர் அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. 7 லேயர், 8 லேயர்லாம் நம்ம போட தேவையில்ல. இது ஒண்ணு மட்டும் போட்டா போதும். இத போட்டுட்டே நம்ம சாப்பிடலாம். நம்ம டெய்லி வேலை பார்க்கலாம். அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராடக்ட்ட பத்தி நல்லா வந்து ஸ்பீச் குடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே வந்து அவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஃபைனலா வந்து ஹீரோயினுமே வந்து அவங்க லான்ச் பண்ணி முடிச்சுருவாங்க. எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து வீட்ல அப்படியே வந்து தூங்கி எந்திரிச்சு அந்த நாய தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்பதான் வந்து அப்படியே வந்து நெனச்சு பாப்பாங்க. என்னன்னா வந்து நைட்டே வந்து அவர வந்து கிஸ் பண்ணிட்டு வந்து அவர வந்து மறுபடியும் வந்து மனுஷனா மாத்திட்டு 2 பேருக்கு இனிமேலு ஒரு ஒரு கோஆப்பரேஷனும் இல்லன்னு சொல்லிட்டு அவரு போயிருப்பார்ல. அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வந்து நெனச்சு பாத்துட்டு, ஐய்யய்யோ! இனிமேல் அவன் இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினுமே எந்திரிச்சு அவங்க கிளாஸ்லாம் போட்டுட்டு வந்து டிவி ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ தான் வந்து அங்க ஏதோ ஒரு ஈவென்ட்க்கு போயிருக்காரு. போனதுக்கு அப்புறமா வந்து நீங்க ஏதோ சாங் பாடணும்னு சொன்னீங்கல்ல, அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. நான் ஒரு சாங் பாட போறேன். அத வந்து நான் அவளுக்காக தான் டெடிகேட் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து அந்த சாங் பாடுவாரு. என்ன எனக்காகவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். ஐய்யய்யோ! இப்படியே இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் மேக்கப் பண்ணிட்டு வந்து வெளிய போலான்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆயிட்டு வந்து வெளிய வருவாங்க. வெளிய வந்து பார்த்தா தான் வந்து அவங்க டாக் இருக்கும். டாக் இருந்ததுக்கு அப்புறமா வந்து நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில அங்க வந்து ஹீரோவுமே வருவாரு. வந்துட்டீங்களா? அப்படிம்பாங்க. ஆமா ஃபைனலா வந்து நான் வந்துட்டேன். இனிமேல் நம்ம 2 பேரும் பிரிஞ்செல்லாம் இருக்க வேணாம். நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்திருக்கலாம். இப்ப இருந்து வந்து புதுசா ஒரு இத ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஹீரோயினுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. இப்ப ப்ரப்போஸ் பண்றேன். கோவப்பட மாட்டேல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து தொடுவாங்க. அப்படியே ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து சந்தோஷமா சேர்ந்துருவாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.